ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரைய பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த கீரை கிடைச்சா இது மாரி ட்ரை பண்ணுங்க. அப்படி என்ன கீரைன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஆந்திர பெசல் புளிச்சக்கீரை பச்சடி. அதாவது கோங்குரா பச்சடிங்க. இந்த பச்சடி பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க. அட்டகாசமா இருந்துச்சுங்க. ஒரு தடவ இது மாரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உங்க வீட்ல செஞ்சு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. இப்ப இந்த கோங்குரா பச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பத்த வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாங்க. வெந்தயத்த கருக விடாம நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம் படபடன்னு வெடிக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. இப்போ வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அதே கடாயில 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஜீரகம், மிளகு எல்லாமே படபடன்னு வெடிக்கும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 வரமிளகாய் சேர்க்குறேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்த எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆற விட்டு மாற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பொடியை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அதே மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். 10 பல் சின்ன வெங்காயம் சேர்க்குறேங்க. 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேனப்படி நம்ம எடுத்து வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரையை தண்ணியில் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. கீரையை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கீரை நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 5 பல் பூண்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 வரமிளகாய் சேர்க்குறேங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம்லங்க, அதை பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டோட பச்சை வாசம் போகணுங்க. அதனால் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரையை ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இதை நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தப்ப நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மசாலா பொடி சேர்க்குறேன். எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் லைட்டாக பெரட்டி கொடுத்தாவே போதும். புளிச்சக்கீரை புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்தா தான் இந்த பச்சடி சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த பச்சடி நான் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஃபைனலாக புளிச்சக்கீரை பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா போதும். அடுத்தடுத்து செஞ்சு பார்ப்பீங்க உங்கள் வீட்டில். கண்டிப்பாக உங்களுக்கு புளிச்சக்கீரை கிடைச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.